ராதிகா விட்டுட்டு போனதுனால தண்ணி அடிச்சிட்டு வீட்டுக்கு போக பாதை தெரியாமல் மனக்கவலையோடு உட்காந்துருந்த கோபியை செந்தில் கைத்தாங்களாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. இதை பார்த்துட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பதறி போகிறாங்க. எழில் வேகமாக ஓடி போயிட்டு கோபியை தாங்கி பிடிக்கிறாரு. அப்பா உங்களுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ட்ரிங்க்ஸ் ஓவராக சாப்பிட்டதுனால நடக்க முடியாமல் ரொம்ப தடுமாறிட்டு இருந்தாங்க, நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ட்டு செந்தில் விட்டுட்டு போகிறாரு. ஈஸ்வரி கோபிக்கிட்ட என்னாச்சுடா, ஏன்டா அப்படி பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ராதிகா என்னை விட்டுட்டு போயிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கோபி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அவள் போயிட்டா அப்படின்னா நீ எதுக்கிட்ட கவலைப்படுற, இனிமேல் தான் உன்னுடைய வாழ்க்கையே பிரகாசமாக இருக்க போகுது, அவளை நினச்சி சனியை ஒளிஞ்சுது அப்படின்ட்டு விட்டுட்டு போவியா, எதுக்காக தண்ணி போட்டுட்டு வந்திருக்க அப்படின்ட்டு வழக்கம் போல் ஈஸ்வரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் பாக்கியாவும் பார்த்துட்ருக்காங்க. கோபியோட இந்த நிலைமைக்கு முழு காரணம் அத்தை தான் அப்படிங்கிறத பாக்கியா உணர்றாங்க. ஒரு கட்டத்தில் பாக்கியா ஈஸ்வரி பேசக்கூடிய பேச்சை தாங்க முடியாமல் நேராக பாக்கியா ஈஸ்வரிக்கிட்டே போய் நீங்கள் பண்ணது தான் தப்பு, உங்கள் மேலே தப்பு வச்சுக்கிட்டு எதுக்காக அவரை திட்டுறீங்க, இன்றைக்கி ராதிகா இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான், நீங்கள் உங்கள் பையனாக மட்டும்தான் பார்க்குறீங்க, ராதிகா புருஷனை நீங்கள் பார்க்க தவறிட்டீங்க, நீங்கள் ராதிகாவை உங்கள் மருமகளாக ஏற்றுக்கவே இல்லை, உங்கள் பிள்ளையை நம்பி வந்தவளை நீங்கள் உதாசீனப்படுத்துகிறீங்க, அதுதான் இன்றைக்கி உங்கள் பையனுக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய தண்டனையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோபியும் ஆரம்பத்திலிருந்தே மனைவிக்கு உரிய முக்கியத்துவத்தை கொடுக்க தவறிட்டார், அதுக்காகத்தான் இப்படி ஒரு நிலைமையில் இன்றைக்கி வந்து நிற்கிறாரு அப்படின்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க. என்ன பாக்கியா, நேரம் கிடைக்கும்போது சமயம் பார்த்து பேசுகிறியா நின்று அப்படின்ட்டு ஈஸ்வரி பேசுகிறாங்க. இல்லத்தை நான் உண்மையை சொல்கிறேன், யதார்த்தத்தை சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் அப்படின்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க. அவள் போனால் போயிட்டு போகிறான், நான் இருக்கிறேன், இனியா இருக்கிறா, இந்த வீட்டில் எல்லாருமே இருக்கிறோம், அப்புறம் எதுக்குடா நீ ஃபீல் பண்ணுற அப்படின்ட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. இல்லைம்மா, நீங்கள் எல்லாருமே எனக்கு முக்கியம்தான், ஆனால் அவளும் எனக்கு முக்கியம் இல்லையா, அவள் என்ன நம்பி வந்தவ இல்லையா அப்படின்ட்டு கோபி ஃபீல் பண்ணுறாரு. இதை பார்த்துட்டு ஈஸ்வரி நம்ம செஞ்சது தப்பாக இருக்குமோ, பாக்கியா சொல்கிறது ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்ட்டு நினச்சி பார்க்குறாங்க.